வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் சன்னோட டின்னருக்கு வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சுருந்தேன். ரொம்ப விரும்பி சாப்பிட்டாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச டின்னர் இது. இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு பெப்பரை க்ரஷ் பண்ணி போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை நான் வந்து க்ரஷ் பண்ணது வந்து ஐக்கியாவில் நான் வாங்கின இந்த க்ரஷரை வச்சு தான் நான் க்ரஷ் பண்ணி போட்டிருந்தேன். வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, யூஸ் பண்ணாமே இருந்தேன். இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். ஏன் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பவுடரை கடையில் வாங்குறது போல் இந்த மாதிரி யூஸ் பண்ண எனக்கு பிடிச்சிருக்கு. வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு க்ரஷ் பண்ணால் அவ்வளோ அப்படியே நல்லா தூள் மாதிரி வருது. சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஐக்கியாவில் நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். என் சன்னோட பிளேட்டில் ஒரு ஃபோக் ஸ்பூன் பார்த்துருப்பீங்க. இந்த கட்லரி செட் வந்து நான் ஐக்கியாவிலேருந்து தான் வாங்கினேன். ரொம்ப நாளாக வாங்கணுன்ற பிளானு, பட்ஜெட் அதுக்காக பிளான் பண்ணல. லாஸ்ட் டைம் தான் அதுக்கான பட்ஜெட்டை பிளான் பண்ணி வாங்கினோம். இந்த வாட்டி அதுக்காகவே பிளான் பண்ணி போய் வாங்கிட்டு வந்தது. சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றும் குவாலிட்டி வைஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்கிற மாதிரி தான் ஐக்கியா சுற்றி பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பிளான் பண்ணி அதை ஒரு டைமில் வாங்குகிறோம் அப்படின்ற போது ரொம்ப ஹாப்பியாக வாங்குவோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.